உறுத்தி கொண்டிருந்த ஒரு ஜாதகம். அது ஒரு வித்தியாசமான ஒரு எனக்கு பொருத்தமானதே இல்லை. அதனாலேயே நான் அதை இதுவரைக்கும் அணுகலை. அதை நேற்று இந்த மாதிரி ஒரு கேஸ் ஜாதகம் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகம் நேற்று எனக்கு வந்தது. அதனால தான் இந்த நேரத்தை மாத்திரம் போட்டிருக்கிறேன். நான் டேட் ஆஃப் பர்த் எதுவுமே நான் போடலை. பிகாஸ் நேற்று தான் பார்த்தேன் அவருடைய பிரைவசி பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால நான் எதையுமே போடலை. இதில் இவர் வந்த நேரத்துக்கு 4:30 மணிக்கு கோச்சார சந்திரன் செவ்வாய் 2 இங்கே தான் இருக்குது. இது ரொம்ப நாளாக இந்த சந்திரன் நாடியை பற்றி பேசணும் அல்லது தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்புறம் நானாக ஒரு இதில் என்ன பெரிய இது இருக்குது, இது ஜோதிடருக்கு தான் லாபமே இல்லையா, கிளையண்ட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். சரி இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு நல்ல துவக்கமான் 3 to 4 4:30 வந்தார். அப்பாயின்மெண்ட்டு முதல்ல கேட்டிருந்தாங்க, பட் திடீர்னு வந்துட்டாங்க மகுடஞ்சாவடி. வந்த நேரத்துக்கு பார்க்குறப்ப சந்திரநாடி என்ன சொல்லுகிறது, சந்திரநாடி கோச்சாரத்தில் எந்த கிரகத்தை தொடுகிறதோ அந்த கிரகத்தின் பலனை அது சொல்லும். அதற்கு முன்பு என்ன கிரகத்தை தொட்டு வந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் பிரச்சனையை சொல்லும். அடுத்து எந்த கிரகத்தை தொடப்போகிறதோ அது சம்பந்தமான பிரச்சனையை பேசும். இவ்வளோதான் சந்திரநாடி. இங்கே இருக்கிறத பார்க்குறப்ப இந்த சந்திரன் 6 டிகிரியை தாண்டிடுச்சு. இப்போ இது கோச்சார சந்திரன் 20 டிகிரி வாக்கில் இருக்கும். இது குருவை தொடுகிறது. அப்போ நான் அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன சொன்னேன், புருஷ பொண்டாட்டி தான் வந்திருந்தாங்க ஒரு 45 வயசில். 2 பிரச்சனை தான் இப்போ உங்கள் எண்ணத்தில் ஓடுது. அந்த 2 குரு என்பது புத்திரன், குரு என்பது மகா பணம், கோடீஸ்வர பணம். கூடவே இருக்கிறது ராகு. அப்போ உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கிறது, அது சிக்கலில் இருக்குது. ஏன்னா ராகு என்பது சட்ட சிக்கல். அதனால் இந்த மாதிரி நான் பர்சீவ் பண்ணிவிட்டு இந்த பதிலை சொன்ன உடனே ஆமாம் நாங்கள் வேறு வழி இல்லை. அது என்ன சொல்ல வந்தேன்னா, இது எனக்கு தான் லாபமே ஒழிய அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே, அது சொல்ல வந்தேன். அவங்க அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி போவாங்க, ஓ டாக்டர் அப்படின்ட்டு இப்படின்னு. என்ன பிரயோஜனம்? அடுத்தது சந்திரன் ராகு மேலே போகிறார், ராகுவை தொட்டு வெளியே வந்திருக்கார். அப்போ இந்த ஜாதகர் பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கின்றார். ஒரு என்ன குழப்பம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குழப்பம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். அந்த ராகு என்பது புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இவருடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். அந்த வம்பம் இந்த பண சம்பந்தமாக கோர்ட்டில் பிரச்சனை இருக்கும். இதுதாம்மா நீங்கள் வந்ததுக்கு உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தனைன்னு. இதை நீங்கள் எஸ்ஆர் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம முருகேஷ் சார் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 கரெக்டுங்க அப்படின்னாங்க. மனசுக்குள்ள நிம்மதி. அடுத்தது ப்ரொசீட் பண்ணுமில்ல, நடக்குமா நடக்காதான்னு அதையும் நான் சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வு வேண்டும் என்றால் இந்த குரு பகவான் கோச்சாரத்தில் என்ன நிலையில் இருக்கிறதுன்னு பார்க்குறப்ப இந்த குரு உச்சத்தில் தான் இருக்கார். அப்போ நீங்கள் எதிர்பார்த்து வந்தது நடக்கும், நிம்மதியாக நடக்கும், தைரியமாக போகலாம். இந்த மனக்குழப்பத்துக்கு விடுதலை என்ன, இந்த ராகு பகவான் இங்கே இருக்கார், இது லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அப்போ அவருக்கு இந்த மனப்பிரச்சனை தீராது, அது இருந்து கொண்டு தான் இருக்கும். அது ஏன் இருந்து கொண்டு இருக்கிறதுக்கு நான் பர்சீவ் பண்ணின விதி என்னென்னா, இந்த ராகு 6 டிகிரியில் இருக்குது, 6, 18, 108, இன்னும் 3 மாதத்தில் இவர் கீழே இறங்குவார். கீழே இறங்குறப்ப சந்திரனையும் செவ்வாயும் தான் தொட போகிறாரு. அப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். பேசலாமா? அடுத்தது இந்த ராகு செவ்வாய் தொட போகிறாரு. செவ்வாய் தொட்டு தான் சந்திரனை தொட போகிறாரு. அப்போ செவ்வாய் என்பது திருமணம். அப்போ உயிர் பொருள்னு பார்க்குறப்ப
திருமணம்னு சொல்ல போகிறோம். பொண்டாட்டி திருமணம் இது அடுத்தது. அதனால் இவர் திருமணம் சந்திரனை தொடர்பு இருக்கிறது. அப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தேன், எப்பவுமே எனக்கு கை கொடுக்கறது பிருகுநந்தி நாடி, அதிலிருந்து வந்த குட்டி தானே சந்திர நாடி. ஸோ பிருகுநந்தி நாடி படி பார்க்குறப்ப சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருச்சு. செவ்வாய் 3-7, சுக்கிரன் 16-20, சனி. ஸோ இந்த ஜாதகருக்கு முதலே நான் சொல்லியிருக்கணும், தொழிலையும் பிரச்சனை, அந்த தொழில் சம்பந்தமான அது தொட்டு தான் இங்கே வந்திருக்காரு. அப்போ இங்கே சொல்கிறப்ப செவ்வாய் ஃபஸ்ட்டு 7 டிகிரியில் சந்திரன், சுக்கிரன் 16 டிகிரி, அப்புறம் தான் புதன். இதில் இடையில் பார்த்தோம்னா சனி 20 டிகிரியில் வந்து உட்காருங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஆனால் யூஸ்வலாக எனக்கு இந்த பதிலெலாம் வராது. இப்போ நண்பராக போனதுனால டப்புன்னு அடிச்சுட்டேன், உங்களுக்கு நிறையா கேர்ள் ஃப்ரெண்டு அதனால் வீட்டில் தகராறுன்னு. நான் இந்த மாதிரிலாம் எனக்கு வாயாக வராதுங்க. என்ன சொன்னேன், அம்மா இந்த பையன் நிறைய ஒரு காதல் வயப்பட்டு அதில் ஏமாற்றம் அடைந்து விட்டார், அதனால தான் இவருக்கு பிரச்சனை அப்படின்னு. ஆமாம் சார்னு சொல்லிச்சு பாரு, எனக்கு நிம்மதி. அப்போ கரெக்டாக பிடிச்சிட்டேன்ட்டு. இல்லை நாடி நான் சொல்லிடுறேன், விளக்கமாகவே சொல்கிறேன். செவ்வாய் என்பது திருமணம் சம்பந்தப்பட்டது, கணவனை குறிக்கக்கூடியது. இங்கே சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடியது. இங்கே புதன் என்பது சலனத்தை குறிக்கக்கூடியது, காதலை குறிக்கக்கூடிய கிரகம். இங்கே ஒரு தொடர்பு இருக்கிறது. கூடவே அந்த சந்திரன் 7 டிகிரி செவ்வாய்க்கு அடுத்து இருக்கிறதுனால பெரிய அதாவது அம்மாவாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரணம். சந்திரன் என்பது மனம், நமக்கு தெரியும். சந்திரன் என்பது அம்மா. அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர விடாமல் இருக்கிறது அம்மா. அம்மா நீங்கள் தாம்மா அதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு எஸ்ன்னு சொல்லிடுச்சு பாருங்க. ஓஹோ, நான் என்ன இல்லை பிருகுநந்தி நாடி நான் இன்னும் மறக்கலை அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. பட் யூஸ்வலாக நான் குரூப்பில் எல்லாம் வந்தது அப்படின்னா, திருமணம்னு வந்தால் நான் அங்கே தான் போவேன். திருமணம்னு வந்தால் எனக்கு நாடி தான் கை கொடுக்கும். இப்போ இதுலேயும் பாருங்கள், லக்கணத்தை வச்சுக்கிட்டு என்னால் இதை எடுத்துருக்க முடியுமா? லக்கணத்தை வச்சுக்கிட்டு நடக்கிற தசை நான் போடலை, சொல்கிறேன். ராகு தசையில் சனி புத்தி, ராகு தசையில் சனி புத்தி நான் என்னன்னு சொல்ல முடியும்? சனி 7ல் இருக்குது, சரி வக்கரத்தில் இருக்குது, அதனால் திருமண சம்பந்தம் அல்லது பொண்டாட்டி இருக்கும். பொண்டாட்டி இருக்குதா இல்லையான்னு முதல்லையே சொல்லிவிட்டு, ஏன்னா கோச்சார சந்திரன் தாண்டிடுச்சு, இந்த சுக்கிரன் நோக்கி தான் வருது, அதனால் இப்போ திருமணத்தில் இல்லை இவர் அப்படின்னு சொன்னோன்னே ஆமானுது. சரி அப்படிங்கிறப்ப, ஆமாம் திருமணத்துக்கு தான் வந்தோம் சார், இது நீங்கள் சொன்னபடி தான் பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் இடையில ஒன்று விட்டாங்க, அவங்க ஆம்பளையா, இவர் என்ன தொழில் செய்கிறாருன்னாரு. நம்மளை சிக்க வைக்கிறதே இந்த தொழில் தான். போட்டாரா, என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். சனியை எடுத்துக்க, அதே நாடி சனியை பிரதானமாக வச்சுக்கிட்டு அதனுடைய லிங்கில் வரக்கூடிய கிரகம், அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகம் தான் அதனுடைய தொழில். அப்போ சனிக்கு அடுத்தது ராகு 6 டிகிரி, இதுக்கு அடுத்தது குரு பகவான் இருக்கார். இந்த ரெண்டுக்கு இடையில் ஏதாவது லிங்க் இருக்கான்னு பார்த்தா யாரும் இல்லை. இந்த 2ஆம் இடத்துக்கு 6-10 யாரும் இல்லை. அப்போ இந்த சனியின் தொடர்பு ராகு குருவோடு நின்று கொள்கிறது. இங்கே சூரியன் ஒன்று வருமே, இங்கே இருக்கும் சார் சூரியன். இல்லை இல்லை, அவசரமாக விட்டாச்சு. ஏன் சூரியனை ப்ரெஸ் பண்ணுறேன்னா, அதுதான் இங்கே லீடே கொடுக்குது. ஸோ என்ன தொழிலாக இருக்கும்? ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா. ரெண்டுமே இல்லை. இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு டாக்டர். ஆனால் நாம் சாதாரணமாக சொல்கிறப்ப இந்த டாக்டருங்கிறதுக்கு என்ன இருக்குது?
மேஷம் சிம்மம் விருச்சகம் முதல் தரமான டாக்டர் ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்தது கரெக்டுங்களா ஐயா? இருக்கும் ஏதோ ஒன்று அவர் அங்கே நீச்சத்தில் இல்லை 6 டிகிரி தான் நினைக்கிறேன். கரெக்ட், 6 டிகிரி தான். அவ்வளோதான். இதில் நானுக்கு பார்த்தேன், வழக்கம் போல் பார்க்குற மாதிரி லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சிம்ம வீடு. ஆனால் சிம்மத்ததிபதி சூரியன் நீச்சமாக இருக்கார். இவரை எப்படி டாக்டராக கொண்டாடலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் பார்க்குறப்ப லக்னாதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். எப்படிறான்ட்டு நான் நிஜமாவே அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எப்படி கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் எனக்கு நாடி தான் கை கொடுத்தது. சனிக்கு அடுத்தது ராகு. ஸோ ஒரு ஜாதகத்தில் டாக்டர் ஆகணுங்கிற ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா சூரியன் ராகு செவ்வாய் 3 தொடர்பில் இருக்கணும். இந்த 3 அது எந்த ராசி எந்த லக்கணம் எத்தனாவது வீடாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் அவர் அதில் முன்னுக்கு வருவாராக என்ன போக்குவரத்துங்கிற சமாச்சாரமெல்லாம் மேஷம் சிம்மம் விருச்சிகம் இதில் தொடர்பு இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்த உடனே எனக்கு சடனாக கிளிக் ஆச்சு. உடனே சனிக்கு நான் போடுறேன். சனிக்கு அடுத்தது ராகு. ராகு என்பது மெடிசின் சம்மந்தப்பட்டது அண்ட் எலக்ட்ரானிக் சமாச்சாரம் எல்லாம் மருத்துவத்தில் துறையில் சம்மந்தப்பட்டது. இந்த குரு ராகுசாரம், குருவும் ராகுசாரம் தான். ஆக நமக்கு மருத்துவம் என்பது இங்கே வந்துருச்சு. இந்த 2ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் சூரியன் வந்துட்டார். ஒன்று மாத்திரம் சொல்லிடுறேன், நாடி விதியில் நீச்சன் அல்ல, உச்சனும் அல்ல. என்னம்மா சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பாருங்கள், சூரியனுக்கு ஒரு பக்கம் அவருடைய புதன் இருக்குது. சூரியனுக்கு இந்தாண்டு கிரகம் இல்லை. இவர் டோட்டலாக நீச்சம் அல்ல. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எடுக்கிறப்ப அடுத்தது நான் சொல்கிறேன், இந்த சனி ராகு, இந்த சூரியன் ராகுவுக்கு அடுத்து வருகிறார். ஜஸ்ட் ஒரு 2 டிகிரி எஜ்ஜில் தான் இருக்காரு. அடுத்தது குரு. இப்போ அதுக்கு என்னத்துக்கு அதோட அர்த்தம் என்னென்னா, இவருடைய தொழில் இப்போ அவர் யூஜி முடிச்சுட்டார், எம்பிபிஎஸ், எம்எஸ் செய்கிறாரு. ஸோ அதுதான் அடுத்தது குரு இருக்கார். அப்போ மேல் படிப்பு பிஜிங்கிறத குரு தான் சொல்ல போகிறாரு. நான் அதை சொல்லலை, நாடி பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த சூரியன் ராகுவுக்கு அடுத்து சூரியன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சூரியன் என்பது முழுமையான மருத்துவம். இந்த ராகுவாக அந்த சப்டிவிஷனில் வருவார். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல்ஸு, மெடிசின் சம்மந்தப்பட்டது இதெல்லாம். இந்த சூரியனுக்கு அடுத்தது குரு. இது 6 டிகிரி, இது 21 டிகிரி. அப்போ அந்த சூரியன் முடியணும், அந்த எம்பிபிஎஸ்ங்கிறது முடியணும். அந்த பாஸ் வந்த உடனே குருவை தொடராரு அந்த சனி. அப்போ அவருக்கு எம்எஸ் கிடைக்கிது. பிஜி, அதாவது குரு என்பது உயர்ந்த நிலை. அப்போ அவருக்கு எம்எஸ் கிடைக்கிது. எம்எஸ்ல அவர் இப்போ முடிக்க போகிறாரு. திருமணம் பண்ணலாமா வேண்டாம்ங்கிறதுக்கு இவ்வளோ வியாக்கியான ஆலாபனைகளாக நான் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இதுதான் ஒரு நல்ல ஜாதகம். இது நேற்று பார்த்து நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் எஸ் சொன்னாங்க. இதில் இன்னொரு நாடி சொல்லிட்டுமா, நீங்கள் பர்மிட் பண்ணுனா? இதெல்லாம் லெஜெண்ட்ஸுக்கு தெரியும். ஹோராசாஸ்திரம், ஹோரை. அதுக்கு தான் நான் எப்போவுமே என் வர கிளைண்ட்டுக்கு இந்த ஹோரையில் வந்தாங்கன்னு எழுதி வைப்பேன். அவர் வந்தது செவ்வாய் ஹோரை. அதுவே உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. செவ்வாய் ஹோரையில் வந்திருக்காரு அந்த ஜாதகர். அப்போ இந்த செவ்வாயை லக்கணமாக பாவித்து கொண்டு வழக்கம் போல் நாம் எடுக்கிறத எடுங்க, எல்லா பதிலும் வந்துடும். இப்போ பாருங்களேன், மகரம் தான் இவருக்கு லக்கணம், செவ்வாய் தான் லக்கணம். இந்த லக்கணத்துக்கு என்ன, நாம் திருமணத்தை பற்றி நாம் கன்ஃபியூஷனில் இருக்காருன்னு சொன்னோம்.
7ஆம் அதிபதி சந்திரனாக போய் கூடவே இருக்கார். 2 பேரும் சமாகமத்தில் இருக்காங்க. 3.5 டிகிரிக்குள்ளார சேர்ந்து இருக்கு. அப்போ இது இந்த சந்திரன் செவ்வாயால் பாதிக்கப்பட போகிறார். ஏன் பாதிக்கப்படுகிறார் இந்த செவ்வாய்? இந்த லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அதனால் இவர் பெண்ணின் சகவாசத்தால் இவர் கேவலப்படுகிறார். இது ஒன்று நல்லாவே கிடச்சிருச்சு. அடுத்தது 10ஆம் பாவம் தெளிவாக வந்துருச்சுங்களா? மகரத்துக்கு 10ஆம் இடம் சூரியன். அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 6 டிகிரியில் என்னவா இருக்கும்? சித்திர நட்சத்திரம் தான் இருக்கும். ஸோ இங்கேயும் பலன் எடுக்கும். ஸோ இந்த ஹாஸ்யப்பகோரைங்கிறது ஒரு நல்ல புத்தகங்க. நான் படித்தது ரொம்ப காலத்துக்கு முன்னே வாங்கினேன். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறதுனால சும்மா புரட்டி பார்க்குறது. ஆண்டவங்ககிட்ட நான் வைக்கிற ப்ரேயரு, எங்கிட்ட இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் இன்னும் ஒரு முறை நான் படிக்கிறதுக்கு ஆயிலை கொடு அப்படிம்பேன். அவ்வளோ கிடக்குதுங்க. இது அப்போ இதை புரட்டினேன். இது கூட இருக்குது, இதையும் நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது அப்புறம் தான் கிளையண்ட்டை வச்சுக்கிட்டு சொல்லலை. அதுக்கப்புறம் நான் ஹோரா சாஸ்திரப்படி போட்டு பார்க்கலாம், அதுக்கு ஒரு வழி கிடைக்குமேன்னு பார்த்தேன். ஜஸ்ட் இம்ப்ரூவ் அவர் நாலேஜ், ரெஃப்ரெஷ் அவர் நாலேஜ். ஸோ இது நேற்று பார்த்த ஜாதகம். நம்ம முருகேசுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இதை தூண்டி விட்டார். இத்தனை நாள் ஏன் நான் பேசலைன்னா, அவர் மைக்கை பிடிச்சோடனே சுந்தரவாடிட்டுருவார். அப்புறம் அதையே நாம் போய் திரும்ப பேசினா அப்புறம் என்ன நல்லா இருக்க போகுது? அதனாலேயே கெப்ட் ஆகிட்டு இன்றைக்கி அவருடைய அனுமதி பெற்று தான் நான் இதை பேசியிருக்கிறேன். கரெக்டாக சார்? ரொம்ப மிக்க நன்றி சார். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஐயா பலனெடுப்பதில் துல்லியம் இருக்கும். நான் ஒரே ஒரு நாள் இந்த சந்திரநாடி அவர் வீட்டில் உட்காந்து அவருடைய பேரனுக்கு நான் அப்ளை பண்ணேன். எப்படிங்கன்னு கேட்டார். அதே மாதிரி எங்கள் வகுப்பில் சந்திரநாடியை அவர் படித்தார். ஆனால் அப்ளை பண்ணாமலே ஒரு நாள் எஸ்கேப் ஆகி வந்திருந்தார். நேற்று அப்ளை பண்ணிருக்கிறார். அருமையான பலன்கள், எளிமையான விதிகளின் துல்லியமான பலன்கள். ரைட்டுங்களா? ஏன் நம்ம சந்திரநாடியை தொடக்கூடாது? ஸோ ஒவ்வொருவரும் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, சந்திரநாடி என்னன்னு தெரிஞ்சுங்க, பலன்களை ஈஸியாக எடுத்துங்க. சொல்லும் விதம் ரொம்ப அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், அப்படி மண்டையில் தட்டின மாதிரி இருக்கும். பேசுங்க. இந்த ஜாதகத்தில் நிறைய விதிகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னுடைய கண்ணுக்கு பட்டது என்னுடைய அனுபவம் சார்ந்த தகவல். லக்கினத்துக்கு 3, 7, 11 ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாழ்க்கையில் வந்து போகும். 3, 7, 11 பெண்களால் அவமானப்பட்டே தீர வேண்டும். பெண்கள் இவருடைய வாழ்க்கையில் பெருமளவில் பாதிப்பை தருவார். 1, 6, 10 மருத்துவர். விருச்சிகம், மேசம், சிம்மம். நோயை ரிலீஸ் பண்ண போறாரு இவர். ஸோ நோய்க்கு அஷ்டமாதிபதி, இவருக்கு இவர் ஜீவனாதிபதி. அந்த ஜீவனத்தை செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆனால் இந்த சூரியன் நீச்சம் பெற்றனால இந்த மருத்துவத்தை சிரமப்பட்டு மருத்துவ தொழிலுக்கு வந்து சேருவார். இதுதான் நடைமுறை. இதை சந்திர நாடின்னு எடுத்துக்கங்க, அல்லது பெருகினந்தி நாடின்னு எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கிட்டாலும், எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் இது பொருந்தி போகும். வாய்ப்புக்கு நன்றி.